என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட சிரிக்காமலே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா இல்ல சிரிக்கணுமா? ரெண்டும் பண்ணா நல்லா தானே இருக்கும். ரெண்டெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஸ்மைலே இவ்வளவுதாங்க. நான் சொல்லி கொடுக்குற வேலையை கரெக்டா பாத்தீங்கன்னா ஓகே தான். அதே மாதிரி கோலெல்லாம் கிடையாது, ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா திட்டிடுவேன். தப்பே பண்ண மாட்டேங்க, அது உங்ககிட்ட தப்பு பண்ண முடியுமா? அதுதான் கீச் கீச்சுன்னு சொல்றீங்களே. வேலையை பாக்குறீங்களா? என்ன நடந்தாலும் இந்த வேலையை விட மாட்டீங்க போல. இங்க வந்த ஒருத்தவங்களுக்கு நான் ட்ரைனிங் ஒழுங்கா கொடுத்தா மட்டும்தான் அங்க என்னோட ஆபீசர் நல்லா பாராட்டுவாங்க. இங்க ஓகே, அது சிரிச்சுக்கிட்டே சொல்லி கொடுக்கலாமே. வந்ததுல இருந்து உருனே இருக்கீங்க. என் சிரிப்பே அதுதாங்க. ஓகே ஓகேங்க. ஓ, அப்ப பிறந்ததுல இருந்து நீங்க சிரிச்சதே கிடையாதா? இல்லையே, சிரிச்சிருக்கேனே. சரிங்க, இப்ப உங்களுக்கு வேலை முக்கியமா இல்ல நான் சிரிக்கிறது முக்கியமா? ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா ட்ரைனிங் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாதானுங்க நல்லா இருக்கும். ஓ, அப்ப பசங்க உட்கார்ந்துட்டு இருந்தா மறைச்சிட்டே கொடுக்கணுமா? அப்ப சாமி நீங்க எதுவும் பண்ண வேணாங்க. பண்ண வேலைன்னா வேலையை பாருங்க. ஓகேங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க 6 மணிக்குள்ள கிளம்பலன்னு சொல்றீங்க. அம்மா வீட்ல இருப்பாங்க, நான் போயே ஆகணுங்க, இல்லன்னா அம்மா பயந்துருவாங்க. சூப்பருங்க, அம்மா பையன் போல. ஆமாங்க, அம்மா வீட்ல இருப்பாங்க, நான் கிளம்புறேன். மீதி ட்ரைனிங்க நாளைக்கு வச்சுக்கலாம். சரி ஓகேங்க, போங்க. சரி ஓகேங்க. டேய் நின்றா. என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? இப்ப நீ எங்க போயிட்டு வர? நான் எங்க போயிட்டு வரேன்னு உங்களுக்கு சொல்லணுமா? இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இப்ப என்ன, இப்ப எதுக்கு புடிச்சு கத்திட்டு இருக்கீங்க? என்ன திமிர்ல ஆடிட்டு இருக்கியா நீ? எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இப்ப அதுக்கு என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? நீ சும்மா விளையாடிட்டு இருக்கியா? என்ன ஷாலு கூட பைக்ல போயிட்டு இருக்க நீ? அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தா என்னடா ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஷாலு கூட பைக் ரைடு சுத்திட்டு இருக்கியா? அவதான் உனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா? நீங்க சொன்னா போதுமா? உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. அது இல்லாம நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் யார் கூடயே பைக்ல போறேன், உங்களுக்கு என்ன? நீங்க சொல்றதை கேட்டு கேட்டு இந்த நிலைமையில வந்து நின்னது போதும். இதுக்கு மாதிரியே நீங்க சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்ல. அதனால தயவு செஞ்சு என்கிட்ட பேசிடாதீங்க, என் மூஞ்சில முழிச்சிடாதீங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு இப்ப சாம அடிச்சீங்க? உனக்கு தெரியாதுமா அவனை பத்தி? பாத்தியாடா, உனக்காக அவ வந்து நிக்கிறா. அவளுக்கே நீ துரோகம் பண்ணிட்டு இருக்கியா? துரோகங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு பண்ணீங்களா, அது பேரு தான் துரோகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு சாம அடிச்சீங்க? திவ்யா, நீ உள்ளார போ, நான் உள்ளார வரேன். எதுக்கு சாம அடிச்சாங்க இப்போ? திவ்யா வாங்க, உங்களுக்கு ஒரு வேலை எல்லாம் அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட புள்ளல, அவங்க சொல்றது தானே கேட்கணும். என்ன திமிருக்கு ஆடிட்டு இருக்கியா? இன்னொன்னு வச்சேன் வையே. எதுக்கு முதல்ல அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் வளர்த்தீங்க, ஓகே. அதுக்கு அடிச்சிருவீங்களா? கை நீட்டிடுவீங்களா? திவ்யாமா, உனக்கு எதுவும் தெரியாதுமா. எனக்கு தானே எதுவும் தெரியாமலே இருக்கட்டும். திவ்யா, தயவு செஞ்சு உள்ளார வாங்க, உள்ளார போலாம். அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தா நம்ம பேசுறது எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. வாங்க உள்ளார போலாம். உங்களை கை நீட்டே அடிச்சிருக்காங்க, நீங்க சும்மா இருக்கீங்க. அம்மா தானே, விடுங்க. அவங்க அடிச்சாலும் நம்ம அடி வாங்க தான் செய்யணும். ஏய் சாம், ஓவரா பேசிட்டு இருக்க சாம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு கைய நீட்டுறீங்க? பேசி புரிய வச்சுக்கலாம்ல. சரி வா, சாம நீ உள்ளார கூட்டிட்டு போ. திவ்யா வாங்க, நம்ம உள்ளார போலாம். பாத்தீங்களாக்கா, அடிச்ச உடனே திவ்யா எப்படி வந்து கேக்குறான்னு? அதுதான் பாரு, இது போதும் நமக்கு. எப்படியோ அவ மாத்திருவான்னு தான் நினைக்கிறேன். ஆமாக்கா, இருந்தாலும் ஷாலு கூட இவரை சுத்த வைக்க கூடாதுக்கா. சுத்த வச்சா இப்படிதான்க்கா இது பண்ணுவா. அவ ஏதாவது பேசியே மயக்கிடுவா சாம. பாத்துக்கலாம், அவகிட்ட போய் ஒரு மிரட்டல் விட்டுட்டு வந்தா மட்டும் தான் நடக்கும். இந்தக்கா, அதுக்கெல்லாம் அவ பயப்படுறாளா? நல்லாதான் இருக்கறா, எங்க பயப்படுறாவ? இந்த சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அவன் எதுவும் பண்ணாம, ஷாலு எதுவும் பண்ணாம இருந்தா போதும். அவளை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள விட்டுறவே கூடாது. விட்டுட்டோ வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டு போயிருவா. ஆமாமா, அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாது. எப்படியோ நமக்கு மருமகளா அவ வரலையே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்படி அங்கங்க நின்று இப்படி பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், யாருக்காவது சந்தேகம் வந்துடும். அத்தைங்க வர வர இப்ப சர்ச்சுக்கு போயிருக்காங்க பாருங்க. காலையில போனாங்க, ரிட்டர்ன் இப்ப போயிருக்காங்க. சரி விடுமலர், போயிட்டு வரட்டும். அவங்களுக்கு நிம்மதி அந்த சர்ச்சில் தான். விடு. ஆமா, அது என்னமோ உண்மைதான். நம்மளும் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். எதுக்கு அடிச்சாங்க அவங்க உங்கள? வலிக்குதா? வலிக்கல தானே? நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் எனக்கு வலிக்கல, விடுங்க. சரி, எடுத்து வச்சதெல்லாம் சாப்பிட்டீங்களா? ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். சரி, நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒர்க் பாப்பேன். நீங்க உட்கார்றது இருந்தா உட்காருங்க, இல்லன்னா பால்கனிக்கு வாங்க, பால்கனியில உட்காந்துட்டு இருக்கலாம். நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் காத்து வாங்கினா நல்லா இருக்கும்ல, வாங்க. ஓகே சார். வேற ஏதாவது ஃப்ரூட், ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ இல்ல சார், நீ மதியானம் வச்சுட்டு போனதே போதும் சார். ஓகேங்க. சீதா, நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மாதான், வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தனியா வரது கொஞ்சம் பயம் வர, அதனாலதான். ஓகே சீதா. ஆமா, நான் உன்னை கேட்கணும், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க, கேக்குறதுல என்ன இருக்கு, கேளுங்க. இல்ல சாம இன்னும் நம்புறீங்களா? அவனை நம்பாம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நான் அவனை நம்பிக்கிட்டு தானே இருக்கேன். சாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் சாம் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லிஸ்ட்ல சாம் காதலன் மட்டும்தான். சாமே எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் எனக்குள்ள சாம் மட்டும்தான். இவ்ளோ நம்பிக்கை இருக்கா? அத நம்பிக்கைன்னு சொல்லாம பாசம்னு கூட சொல்லலாம். நீங்க நம்புறீங்களா உங்க சாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு? அது என்னன்னு தெரியல. பட் சாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காதலன் மட்டும்தான். சாம் எப்போதும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மட்டும்தான். நீங்க இதை கேட்கதான் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க போல. அப்படி இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே உங்ககிட்டயே கேட்கலாம் தான். கொஞ்சம் கூட நம்பிக்கை குறையல. சாம திட்டல எதுவும் பண்ணலையே. இந்த நைட்டு கூட பார்த்தா சாம் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அண்ட் மார்னிங் அவங்க கூட தான் போனீங்க போல. பஸ் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட தான் போனீங்க போல. நான் அந்த சைடு தான் வந்த ஸ்கூட்டில. ஓ அந்த சைடு வந்தீங்களா? நீங்க யாருமே காணுமே. சாம் கூட்டிட்டு போறேன்னா கூட்டிட்டு போனான். ஓ அப்படியா, ஓகே. உங்களுக்கு கல்யாண ஏஜ் வந்துருச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணலையா? அப்பா நினைக்காதீங்க, யாரையாவது காதலிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அதை பத்தி தயவு செஞ்சு பேச வேணாமே. நான் இங்க வந்ததுல இருந்து பல டைம் பார்த்துட்டேன். மேரேஜ்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? மேரேஜ் லைஃப்குள்ள வெறுத்துட்டேன், அதனால பிடிக்கலங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் லைஃபை வெறுத்துட்டேன், அவ்வளோதான் விடுங்க. அதான் கேட்குறேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அதை வெறுத்துட்டு இப்போ வெளியில வந்திருக்கேன். ஏங்க அவங்க ரொம்ப குடும்பக்காரரோ? அப்படிலாம் ரொம்ப பாசக்காரர். அப்புறம் மேரேஜ் லைஃபை வெறுத்ததுக்கு காரணம்? மேரேஜ் லைஃபை வெறுத்ததுக்கு காரணம் இருக்கிறவங்க இல்லாம போயிட்டாங்க. நான் இன்னொன்னு, அந்த லைஃப் எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரியல நீங்க சொல்றதே. புரியுற போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இப்படி சொன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சொல்றேனே, புரியும் போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ எங்களுக்கு இருக்க கஷ்டத்தை விடலாம் உங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு போல. அப்படிலாம் இந்த கஷ்டத்தை ரொம்பவும் மனசுக்குள்ள போட்டுக்க கூடாது. அது இல்லாம போட்டு போட்டு நான் அழுந்த காலெல்லாம் போயிருச்சு. இப்ப எந்த விஷயம் நடந்தாலும் நான் அழுக கூடாதுன்னு ஒரு இதா இருக்கேன், அவ்வளவுதான். அப்படி இல்லை, உங்க கண்ணு வந்து தண்ணி வத்தி இருக்கும், அதனாலதான் அழுக மாட்டேங்கிறீங்க. இந்த இதுலயே உங்களுக்கு கிண்டலா? சும்மா அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேல அழுக கூடாதுன்னு இருக்கேன். இந்த விஷயமும் இதுக்கு மேல நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்லனா ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க கேட்டது தப்பா போயிருச்சோ? அப்படி இல்ல, உங்களுக்கு கேட்கணும்னு தோணி இருக்க, கேட்டிருக்கீங்க, அவ்வளவுதானே. அப்போ அந்த லைஃபை அவ்வளோ வெறுக்கிறீங்களா? வெறுக்கிறேன்னு சொல்லல, பட் இருந்தாலும் எனக்கு மேரேஜ் லைஃப் இப்போதைக்கு இஷ்டம் இல்லை. இப்போதைக்கு இஷ்டம் இல்லையா? இந்த வாழ்க்கை ஃபுல்லா இஷ்டம் இல்லையா? அது பட் தெரியல, பட் எனக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். எங்க தலையை சுத்தி முக்க தொடுறீங்களே. ஏற்கனவே இந்த மேரேஜ் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறமும் அந்த லைஃப் பார்ட்னர் இல்லாத போது எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டம் எல்லாமே நான் பட்டுட்டேன். அதனால இதுக்கு மேல அந்த லைஃப்குள்ள போக கூடாதுன்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே இல்லை, நீங்க நினைச்சு வச்சிருக்கிறது தப்புதான். ஏன் அப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க தானே. இப்போ சொல்றேன், என்னையே எடுத்துக்கோங்களே. நான் சாம வெறுக்கவும் முடியாம அவனை தள்ளி வைக்கவும் முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நான் சோகமாவும் என்னோட லைஃபை நான் விடுற மாதிரியும் இல்லைல்ல. பட் சாம் தான் என்னோட வாழ்க்கைன்னு இருக்கு, அவ்வளவுதானே. ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், பட் எனக்கு அதுல விருப்பம் இல்லையே. அப்போ எங்க அப்பாவை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவா? ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்பா யோசிக்க மாட்டாங்களா? அப்பாவுக்கு உங்க உண்மை தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். இப்ப என் அப்பா என்ன நினைப்பாரு? தான் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே நினைப்பாரு. இருக்கலாம்னா இல்லைங்க, இருக்குங்க. ஏன் அப்பா ரொம்ப நல்லவருங்க. என்னங்க சைக்கிள் கேப்ல உங்க அப்பாவை பெருமைப்படுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? என் அப்பா யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களையும் கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா எங்க அப்பா வெளியில கொண்டு வருவாரு. அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதுதானே. உங்க அப்பாக்காக அழுகவும் இல்ல, விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. ஆமா, எங்க அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அப்பாங்கும் போது அதுதானே. தான் பொண்ணுக்கு தன்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்லாம் தெரியாது. அது இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து பிறந்த போதே இவ சரியில்லை, இவ அன்லக்கி அப்படின்னு சொல்லியே இது பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் அப்பா அந்த மாதிரி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என் அப்பா எனக்கு ஹீரோ தான். தன் பொண்ணுக்கு எல்லா அப்பாவும் ஹீரோ தாங்க. அதேதான், என் அப்பா எனக்கு ஹீரோ. அப்புறம் அடுத்த லைஃப் எடுத்து வைக்கலாம்னு ஏதாவது பிளான் இருக்கா? நான் பேசினதுக்கு அப்புறம் பார்க்கலாமே, அதை பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேணாமே. உங்களை நான் யோசிக்க வைப்பேனே. சும்மா இருக்க மாட்டீங்க போல. எங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் தானங்க நாங்க நினைப்போம். எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க வருத்தப்படக்கூடாது, ஓகேவா? அது ஓகே தான், பட் என் மனசு உங்களால மாத்த முடியாது. மாத்தி காட்டுவேனே. சவாலாங்க? சவாலால மாத்தி காட்டலான்னு ஒரு தைரியம் இருக்கு, மாத்தி காட்டுறேன். முடிஞ்சா பண்ணிதான் பாருங்களேன். எனக்கு இருக்கும் போதே எனக்கு இல்லைன்னும் போது இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரமேதும் அவன் அறியவில்லை, என்னை இருந்து போதும் அவன் எனது இல்லை, மறந்து போயன் மனமே. வெண்மதி வெண்மதி சீக்கிரம் என்கிட்ட தோத்து போயிடாதீங்க. அவ்வளோ
அவ்வளோ சீக்கிரம் நானும் தோத்து போக மாட்டேன் சீதா. ஓகே ஓகே, எங்க பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் என் மனசை ஜெயிக்கவும் விட மாட்டேன். ஓகே பார்க்கலாம். போலாமா? போலாங்க. அம்மா இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. சூர்யா? ஆமாங்க, இவன் தான் சூர்யா. இவ்வளவு நாள் அஜயவா நடிச்சிட்டு இருந்தா இப்போ சூர்யாவா இருக்கா. அஜயாலாம் நடிக்கல, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? நீ என்ன மாஸ்க் போடாம வெளியில வந்திருக்க? நைட் நேரத்துல யாரு சுத்த போறா? இந்த வருண் இப்பெல்லாம் கண்டிப்பா வரமாட்டான், அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். வர வர கொஞ்சம் திமிரு ஏறிடுச்சுடா, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தானே, உனக்கு தாண்டி கொஞ்சம் ஏறிடுச்சு. சொல்றதே இப்பெல்லாம் காது கொடுத்து கேக்குறது கிடையாது. நீ சாம பத்தி தப்பா சொன்னா நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். தெரியுது நீ சாம் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுது. பட் இது ரியல் லைஃப், கொஞ்சமாச்சு ரியலா நடந்துக்க பாத்துக்கோ. அத நான் பாத்துக்கிறேன்டா, நீ சொல்ல வேண்டாம். சார் இப்ப வந்ததுக்கு காரணம் அப்பா சீதாக்காவையும் உன்னையும் காணன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். ஓஹோ ஓகேடா. நான் கூட நீயா ஃப்ரெண்ட் மேல இருக்க பாசத்துல வந்தியோன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அததான் சொல்றேன், உனக்கு ஒரு வேலை இருக்காதே. நானும் காண போனா நீ தேடுவியாடா? வாய்ப்பேல ராஜா, அப்படியே தொலைஞ்சு போன்னு விட்டுருவேன். நீயே கொண்டு போய் என்ன குழியில தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவேன். தெரியுது. நான் ஏண்டி தள்ளிவிட போறேன்? நீயே உன் கண்ணை திறந்து வச்சுட்டு போய் குழிக்குள்ள விழுகுவியே. விழுக வேண்டாம். வர வர என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கொழுப்பை அஞ்சலி கிட்ட சொல்லி கொஞ்சம் குறைக்கணும். நான் எங்க உன் பாசமலர் உன்னோட வைஃப் எங்க? அவ வீட்டுல இருக்கா. வீட்டுல விட்டுட்டா என்ன தேடி வந்திருக்கீங்களோ? எல்லாம் உன்னாலதாண்டி. பாட்டுக்கு நேரம் படுத்து தூங்கி இருப்பேன். ஐயோ சாரி சூர்யா. ஐயோ அக்கா இருக்கட்டும், நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு திட்டணும்னா என்ன மட்டும் தான் திட்டுவான், வேற யாரையும் திட்ட மாட்டான். ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கான் தான் ஃப்ரெண்ட் இழுச்சவாயி திட்டுனா வாங்கிக்குவான்னு. யாருமா நீ இழுச்ச வாயி? நான் சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஏண்டி இப்படி பண்ற? திட்டுறதுல பாதி நீதான் அவனை பிடிச்சு கத்திட்டு இருக்கே. நீங்க சண்டை போடுறீங்களானே தெரியல, சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறீங்க. என்னடா பொசுக்கு நம்மள பார்த்து சண்டை போடலங்கிறாங்க, அப்படியாடா தெரியுது? அதுதானே இவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், சண்டை போடாத மாதிரி இருக்குங்கிறாங்க. அம்மா உங்களோட சண்டை மாதிரியா இருக்கு. உங்களோட சண்டை இவ்வளவு பெரிய சண்டையே ஓடிட்டு இருக்கு, நீங்க சண்டை இல்லங்கறீங்க. ஐயோ ஏன் ஷாலு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காமெடி பண்றேனா? ஆமா, நீங்க போடுறதுல ஒரு சண்டைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்தாலும் சண்டைங்கிற பேர்ல ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் டே வாடா டே போடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதுக்கு எதுக்கு 5 நிமிஷத்துல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறீங்க? இதெல்லாம் ஒரு சண்டையா? நம்மள இன்சல்ட் பண்றாங்கடா, புரியுதா? அதுதான் பாருடி, நம்பல. இதுக்குதான் வாய மூடிட்டு இருக்கணும். சண்டை போறேங்கிற பேர்ல பைத்தியம் மாதிரி பண்ணா. அரே நான் பைத்தியம் மாதிரி பண்றேன், நீதான்டா. பாத்தீங்களா, 5 நிமிஷம் நல்லா பேசுறீங்க, 5 நிமிஷம் கத்துறீங்க. அதெல்லாம் எங்க கூட சும்மா. ஏய் சூர்யா, நீ சாவலியா இன்னும்? சரி ஷாலு வா போலாம். போலாம் சூர்யா. நீனும் சாவலியாடா? அப்ப நீதான் அஞ்சலிக்கு துணையா நின்னுட்டு இருந்திருக்க, அதானே? வச்சுக்கிறேன்டா உன்ன, இரு. எவ்வளவு தைரியம் தான் நீ பொழைச்சிருப்ப. செத்து போயிட்டு தானடா சொன்னாங்க எல்லாரும். இனிமே எப்படி நீ உயிரோட இருக்கேங்கறத பாடுறா. இல்ல உன் உயிரை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேணாம், உன் அஞ்சலி உயிரை எடுத்து காட்டுறேன்டா. ஏன்னா உன்னோட உயிர் அஞ்சலி கிட்ட இருக்க, அஞ்சலியை தூக்குறேன்டா. எனக்கு அஞ்சலி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டா. உனக்கு கிடைக்க அஞ்சலி கண்டிப்பா விட மாட்டேன்டா. ஒண்ணு எனக்கும் கிடைக்க கூடாது, இல்லாட்டினா உனக்கும் கிடைக்க கூடாதுடா. இவ்ளோ நாள் அஞ்சலிக்கு துணையா நின்னுட்டு இருந்திருக்கல, அப்பவே டவுட் வந்துச்சு இவன் யாரா, இவன் புதுசா என்ட்ரி ஆகுறான்னு. இனிமே டார்கெட் நீ கிடையாது என் கண்ணுக்கு, அஞ்சலி தான் இனிமே டார்கெட். எங்க அடிச்சா எங்க வலிக்கணுமோ அங்கதான் அடிக்கணும். உன்ன அடிச்சாலும் உனக்கு வலிக்காது, உன் அஞ்சலி அடிச்சா நீ துடிச்சு போயிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னோட காதல உன் கண்ணிலேயே நான் பாத்துட்டேன்டா. உன் உயிரை எடுத்துட்டோன்னு வையேன், அவ்வளோ சீக்கிரம் நீ துடிக்க மாட்டேன். இதே உன் அஞ்சலி உயிரை எடுத்துட்டனா துடிச்சு சாவுவல, அப்ப என் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம். சரி வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. ஐயோ பாத்திர போறோம், நம்ம போயிருவோம். ஏய் யாராவது அங்க நின்னுட்டு இருந்தாங்களா? நல்ல கணக்கு ஆவியெல்லாம் தெரியும், மூடிட்டு வாடா. அங்க யாரும் நிக்கலவா? அப்புறம் மூடிடுவான்னு ஏதாவது கம்பளி எடுத்து போட்டு மூடிடுவேண்டி. ஐயோ ரொம்ப காமெடிடா, சிரிச்சுட்டே வா. பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா இருக்கு உனக்கு. அவ்வளவு அளவுக்கு கூட தெரியலடா நீ எல்லாம். ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு வருத்து இல்ல நீ சொல்ற, அதானே? அதேதான்டா, நீயே புரிஞ்சுட்டேனா போதும்டா. போதும்ல, வா கிளம்பு. அப்பா அப்புறம் என்னையும் தேடி அப்பாவே நடந்து வந்துருவார் போல, வா. ஆமாம்மா சீக்கிரம் வா போலாம். ஆமா கையிலக்கா அர்ஜுனனால எங்க? அவங்கள காலேஜ்ல ஒரு முக்கியமான வேலை சொல்லிருக்காங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ வீட்ல வந்துமா? என்னடி பண்றது, நாங்களும் ப்ரொஃபசர் ஆச்சே. எனக்கு உதவாத ப்ரொஃபசர் ஆக்கி வச்சிருக்காங்களே இவனை. யாரு ப்ரொஃபசர் ஆக்குனது? உங்க அப்பா தான். கேக்குறியா? எங்க அப்பா எல்லாம் பைத்திய வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு. உங்க அப்பா பார்க்க மாட்டாரு. நான் கூட்டிட்டு போய் யாரு ப்ரொஃபசர் ஆக்குனதுன்னு காட்டுறேன், நீ அவங்கள திட்டு. அவங்கள திட்ட கூடாதுடா, உன்னை திட்டணும்டா. நீ எதையும் மயக்கி இருப்ப. ஆமாமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அது இல்லாதனாலதான் இங்க வந்து கத்திட்டு இருக்க. ஆமாமா, உன்கிட்ட பேசினா பைத்தியம் தான். உன்னெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பத்தியாடா, சின்ன வயசுல இருந்து. என்ன சொல்லணும்டா? உன்னால என் பக்கத்து வீட்டுக்காரங்கள என் அப்பா கூட்டிட்டு வந்தாரு பத்தியா, அவங்களும் சொல்லணும். நான் ஏன் உன்னால ஃப்ரெண்ட் ஆக்கிக்க போறேன்? இல்லனா நீ ஏன்டா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிருக்க போற? நான் சாம காதலிச்சனால நீ அஞ்சலியை காதலிச்ச, ஞாபகம் வச்சுக்கோ. எரும மாடியே, உனக்கு முன்னாடியே அவளை எனக்கு காலேஜ்ல தெரியும். என்ன இருந்தாலும் தெரியும்னாலும் நான் தானே பேசி வச்சேன், நீயே கிழிச்ச. நான் காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்க சொன்னா, அடுத்தவங்க காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்ததும் இல்லாம அது வேற பேசி காட்டுறாங்க இவங்க. அக்கா நீங்க வேற, அவன் காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தன்னு வைங்களேன், என் காதல் வளரும்னு நினைச்சேன்க்கா. ஏமா வளரலையா? இவன் வளர விடலக்கா. அழகுல நான் என்ன பண்ணேன்? என்ன
அந்த வருண் வச்ச பிளான்லயே நான் போயிருந்தேன்னா என்னோட கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்டி. எருமை மகனோட பாசம் எருமை. இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு வையே பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். பல்ல எல்லாத்தையும் உடைச்சு உன் கையில குடுக்கறது என்னோட வேலை பேரு இல்லடா எருமை, நான் உடைச்சு உன் கையில கொடுத்துருவேன். உன் பல்ல உடைச்சுக்கோ. ஒரு டைம் வருண் சாவடிப்பான், நான் செத்து போயிருவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது வாயை திறந்தா அவ்வளவுதான்டா உனக்கு. பெண்டன் கூட பார்க்கும்போது நானே கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு பேசுவேன், நீ கொலையே பண்ணிருவியாடி. வாட்டி பேசி பாருடா, அப்புறம் மூஞ்சில இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோ. நான் கொலை பண்றேன்னா இல்லையா உன் வைஃப் கொலை பண்ணிடுவா. ஞாபகம் வச்சுக்கோ. போதுமா தாயே, உன் சண்டை எல்லாம் போதும். போதும் போதும், உங்க சண்டையை நிறுத்துங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. பாருங்கக்கா என்னென்ன பேசுறான்னு என்ன கொலை பண்ணிடுவாளாம். இவ்வளவு நம்பாதீங்க, இவன் நல்லவளே கிடையாது. அக்கா இவனை நம்பாதீங்க, இவன் நல்லவனே கிடையாது. இவளை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இவனை நம்பாதீங்க. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். நீங்க சண்டை போட்டு எப்ப வரீங்களோ அப்ப வாங்க. உங்க சண்டையெல்லாம் என்னால உட்காந்து கேட்க முடியாதுப்பா. சாரிடா, ரொம்ப திட்டிட்டனும். ஆமாண்டி, நானும் ரொம்ப திட்டிட்டேன்னு. இது ஒரு சண்டை, இதுக்கு இவ்ளோ பெருசா ஆர்குமெண்ட் வேற தேவையா? சாரி சாரி கேக்குறதுக்கு எதுக்கு இவங்க சண்டை போட்டாங்க? சாரி, நானுமே இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், சரியா? சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. பெரிய சண்டை நினைச்சேன், ஒரு பைசா கூட இந்த சண்டை தேராது போல. சாரிடி, தெரியாம சொல்லிட்டேன், ஓகேவா? ஓகேடா. இது ஒரு ஃப்ரெண்ட், இதுல ஒரு ஃப்ரெண்ட் சண்டை வேற இதுல. நானுமே இனிமே உன்கிட்ட எல்லாம் கோவமா பேச மாட்டேன், சரியா? இப்ப மட்டும் கோவ உச்சியில நின்னுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும், அதனால கோவத்துல பேச மாட்டேனா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம இருந்தாலும் நம்மளுக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் போல. டேய், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நானும் தான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பேர் இப்படியே பாச போராட்டம் பொழிஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம கிளம்புவோம். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல.